ஃபர்ஸ்ட் டைம்ல இது பேல இல்ல அவர் வேலைக்கு போவார். வேலைக்கு போனா தான் சார் என் பேர் அஞ்சம்மா கூடூர் சார். அவருக்கு ஒன்றும் பண்ணால் எப்போ ஒரு வாட்டி கொஞ்சோண்டு நோவு சுடுது அவள்தான். நல்லா சாப்பிடுவார், தூங்குவார். அவருக்கு இதெல்லாம் நோவு கிடையாது, உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஒரு வாட்டி இருமல் வந்துடுச்சு, ஆயாசம் வந்துடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் கிட்டே போனேன், காட்டினேன். அவர் மிஷின் வச்சாங்க. அன்னைக்கு நல்லா ஆயிடுச்சு. அப்பாலும் நம்ம மருந்து போட்டேன், உடனே போடலை. நல்லா சாப்பிடுவார், நல்லா தூங்குவார். ஃபர்ஸ்ட் டைம்ல இது பேல இல்லை சார், ரொம்ப இதாக இருந்தார் ஃபர்ஸ்ட்டில். அந்த 45 நாள் மாத்திரை கொடுத்தாங்கல்ல, கொடுத்தப்போ கொஞ்சோண்டு பசி எடுக்காத வயிறு இதாக இருந்துச்சு. அப்போல ஒரு வாரப்பாலம் உடம்பு ஃப்ரீ ஆகி போயிடுச்சு. அப்போ நல்லா சாப்பிட்றது, தூங்குறது எல்லாம் இருக்குது. இப்போ கூட அப்படிதான் இருக்கிறாரு. 2வது வாட்டி எடுத்துனாலும் மாத்திரை 3 வாட்டி கொடுத்தாங்க. 3 வாட்டில் அவரு 3 வாட்டி போட்டேன். எனக்கு உடம்பு போடுவேன், ஒரு நாள் போட மாட்டேன். அந்த கொஞ்சம் செட் ஆகும் நல்ல உடம்பு. ஆனால் அவர் வேலைக்கு போவார். வேலைக்கு போவார்னா தான் சார் எங்களுக்கு தெரியுதா, நான் வீட்டில் இருப்பேன், அவர் வேலைக்கு போவார். அதனால ஒரு மாற்று கொடுத்த மாத்திரை நல்லா ஒரு வாட்டி ஒன்றுக்கு போனார். கொஞ்சோண்டு பிளட் வந்துடுச்சு. எனக்கு சொன்னார். பார்த்தா அதை சூடாகிடுச்சு என்னமோன்னு. அப்போ ஃபோன் பண்ண அது இன்னும் ஆகாதுன்னு சொன்னாங்களாம். ஃபோன் பண்ணோம், இன்னும் ஆகாது. அதனால எதனால வந்துதான்னா, ஒரு நாள் மாம்பழம் அது ஒரே ஒரு பழமெல்லாம் சாப்பிட்டாரு. அது சூடாகி போய் செய்யணுமான்னு நான் நினச்சேன். உப்பு கம்மி, புளி இல்லை, சர்க்கரை இல்லை, டீ, காபி, மீன், எறா, சிக்கன் இல்லை. அது மாத்திரம் எப்போ ஒரு வாட்டி தான். மட்டன் வைக்க மாட்டேன். மொட்டை பழம் எல்லா பழமும் வைப்பேன். பருப்பு இல்லை, பாதாம் பருப்பு, ஜீடிப்பருப்பு, பிஸ்தா பருப்பு, திராட்சை, கஜ்ஜூரம் நல்லா சாப்பிடுவார். அப்போ டாக்டர் என்ன சார் எழுதி கொடுத்தாரோ பிளட்டு டெஸ்ட் பண்ணுக்குன்னு. அப்போ ஸ்கேனிங் பிளட்டு எடுத்து வாட்ஸ்அப்பில் வச்சா அவங்க சொல்லுவாங்களாம். அப்பால வர சொன்னாங்க. 6 மாதம் கழிச்சா அப்போ ஸ்கேனிங் எடுப்பாங்களாம்.